எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறு ஒன்றுமறியேன் பராபரமி. என் அன்பான சொந்தங்களே, என் அருமையான உறவுகளே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் பிளே தமிழ் வாயிலாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிளே தமிழ் சேனல் உங்களுடைய ஆன்மீக சந்தேகங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் எப்படி காலை எடுத்து வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக உள்ளது. இந்த வழிகாட்டி மூலமாக இந்த வழி காட்டுவார் என்று நம்பிக்கையில் நீங்கள் நினைக்கும் இந்த சிவஸ்ரீயும் கலந்திருக்கிறேன். என் உறவுகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இன்னைக்கு நமக்கு என்ன ஆகுது? ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது. நம்மால முடியாதது எதுவுமே கிடையாது என் உறவுகளை. இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்மால முடியாதது எதுவுமே கிடையாது. ஒரு வீட்டில் செடி வளர்க்குறோம், நம்பிக்கையோடு வளர்க்குறோம், செடி வைக்கிறோம், பாதுகாக்கிறோம். வேர் எந்த அளவுக்கு விரியுதோ அந்த அளவில் அதை தண்ணி ஊற்றுறோம், பலன் கிடைக்கிறோம். படிக்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம், நல்லா படிக்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம், பலன் அடைகிறோம். ஆனால் எங்கே நாம் நல்லா ஒரு விஷயத்தை செய்யலையோ, பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை செய்யலையோ, அங்கே தோல்வியே பார்க்குறோம். இதை நிதர்சனமாக நாம் எல்லாரும் ஒப்புத்துக்கணும் சகோதர சகோதரிகளின் உறவுகளே. அப்போ நம்ம வழிகாட்டினா யார்? ஒரு குரு. அதனால தான் என்றைக்குமே வயசில் பெரியவர்களுடைய பேச்சை கேட்கணும்னு சொல்லுவாங்க. அதை செயல்படுத்தணும்னு அவசியம் இல்லை, முதல்ல கேட்கணும். கேட்டு அது நமக்கு இப்போ தேவைன்னா உடனே செயல்படுத்தணும். இல்லை இதை ஸ்டோரேஜில் வச்சுப்போம், நாளைக்கு அதை பயன்படுத்திப்போம்னா நாளைக்கு அதை செயல்படுத்தணும். ஆக பெரியவர்களுடைய பேச்சை கேட்காம இருக்கக்கூடாது. அப்போ குரு வழிகாட்டி அவசியம். இன்று நாம் என்றைக்குமே ஒரு சக்சஸ் ஆகணும்னா ஒரு நல்ல குரு அமையணும். காலத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். அதற்கு முதல்ல நம்ம மீது நாம் நம்பிக்கை வைக்கணும். குரு வக்கர பயிற்சியை பற்றி பேச போகிறோம். இந்த வக்கரம் அடைகிறார் குரு அப்படின்னா இந்த குருவை நாம் அவருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். எல்லா ஜாதகருக்கும் நல்ல நேரம், எல்லா ஜாதகருக்கும் நல்ல நேரம். ஆனால் ஜாதகர்கள் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். ஜோதிடம் சொல்கிறபடி. சில பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க. சொல்லும்போது இந்த தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். நான் என்றைக்குமே நெகட்டிவாக சொல்ல மாட்டேன். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு விதி இருந்தால் தான் அது உங்கள் வாயிலிருந்தே வரும். நம்ம வாயில் கதவுலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவன் நம்ம தலையில் எழுதப்பட்ட வார்த்தைகள். அதனால் இன்னைக்கு என் சகோதரன், என் உறவுகள், நீங்கள் ஒன்று நினச்சிட்டிங்கன்னா அது நடக்க போகுது கண்ணுங்களா. நீங்கள் அதில் தெளிவாக இருங்க. ஆனால் அது என்னைக்கு ஆரம்பிக்கணும், எப்போ அதை சாதுரியமாக நடத்தணும், அதுக்கு தான் ஜோதிடம் பார்த்துக்கிறோம். அப்படி என்கிட்ட வந்தால் நான் சொல்லுவேன், தொழில் ஆரம்பிக்கலாம் ராஜா, இப்போ நல்லா இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பி. இல்லை இப்போ நல்லா இருக்க ராஜா, தைரியமாக ஆரம்பி. ஆனால் நீ தனியாக ஆரம்பி, இன்னொருத்தனை நம்பாத. இல்லை நீ இன்னைக்கு ஆரம்பிக்கிறது நல்லது, இன்னொருத்தனை நம்புறது நல்லது, ஆனால் இன்னொருத்தனுக்கு எவ்வளோ பவர் கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடு அப்படின்னு வழிகாட்டிடுவேன். ஸோ அவன் நட்டப்பட மாட்டான். என்கிட்ட வந்தால் நட்டம் கிடையாது. ஒரு சாதாரண மனுஷன் என்கிட்ட வந்தாலே இன்னொருத்தவங்க நட்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நாம் குருவை நம்பினா கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு, இறைவனாக இருக்கக்கூடிய குரு, அந்த குரு நமக்கு என்னைக்காவது துரோகம் பண்ணுவாரா? நல்லது தானே செய்ய போகிறார். அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி நன்மையை கொடுக்க போகுது. நாம் குரு என்ன நினைக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டு குருவுக்கு தகுந்த மாதிரி நடந்தா குரு வக்கர பயிற்சி அனைவருக்கும் நன்மையை கொடுக்கும். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அதன் அடிப்படையில் உள்ள போனால் இந்த காலகட்டத்தை, இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள், கார்த்திகையிலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள்
இந்த நவம்பருடைய பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் நமக்கு கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம கனவுகளை நிறைவேற்றும். இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜ்மெண்ட்டை பண்ண முடியும், லைஃப்பில் ஒரு வெற்றி பெற முடியும்னு ஆணித்தரமாக நம்பி உள்ள வாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு உண்மையை நான் சொல்கிறேன். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், நாவினால் சுட்ட வடு ஆறுமா? ஆறாது. ஏன்? அது வடுவாக உட்காந்துக்கும். நாவினால் சுட்ட புண் அது ஆறாது. தீயினால் சுட்டா கூட அந்த புண்ணு ஆறிடும். நண்பர்களே, ரிஷபத்திலே பிறந்த என் உறவுகளே, ரிஷபராசியை பொறுத்தவரை கேடு என்ற வார்த்தை யாருக்கும் விளைவிக்க எண்ணம் வராது. சிரிச்ச முகம், பால் வடிகிற முகம், எல்லாரையும் பாங்கா பார்த்துக்கிற எண்ணம், இவ்வளவு நல்ல குணம் இருந்தும் ரிஷபராசிக்கு ஒரு சிரமம் வருதுன்னா, அவங்க சில தொல்லைகளை பார்க்குறாங்கன்னா, உங்கள் முயற்சியும் உங்கள் வளர்ச்சியும் மற்றவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்கள் சின்னதாக உயர்ந்தால் கூட மற்றவங்களுக்கெல்லாம் கடுப்பேற்றும். நீங்கள் சின்னதாக ஒரு சந்தோஷப்பட்டால் கூட மற்றவங்களெல்லாம் எரிச்சல் ஊட்டும். உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணால் கூட அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றவங்களுடைய எரிச்சலால் நமக்கு நடக்கும். இந்த கண்ணெரிச்சல்னு சொல்லுவாங்க. இந்த முடியாதவன்லாம் என்ன பண்ணுவான்? வயிற்றெறிஞ்சி சாவுவான். அந்த நேரத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ரிஷபராசிக்காரர்கள் 2 விஷயம் பக்கம் போகக்கூடாது. பிளாக் மேஜிக் பக்கம் போகக்கூடாது. எந்த விதத்துலேயும் யார் வேணாலும் உங்களை என்ன வேணாலும் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணட்டும். உங்கள்கிட்ட இருக்கிற உண்மை, உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை, உங்கள்கிட்ட இருக்கிற உண்மையான சந்தோஷம் உங்களை காப்பாற்றும். போலியாக கூட சில நேரத்தில் புன்னகையை கொண்டு வாங்க, தப்பில்லை, அது உண்மையாக மாறும். போலியாக கொண்டு வரக்கூடிய புன்னகை உங்களுக்கு உண்மையாக மாறும். என் இரத்த உறவுகளே, இந்த குரு வக்கர பயிற்சி இந்த ரிஷபராசிக்கு 2வது வீட்டில் குரு இருக்கிறார், மிதுனத்தில் இருக்கார், அவர் வக்கரம் அடைகிறார். அதனால் இப்போ உங்கள் புன்னகை உங்களுக்கு பல பரிசுகளை கொடுக்க போகுது. நீங்கள் இதுவரைக்கும் சில பொறுத்துக்கிட்டதுனால நல்லது நடக்க போகுது. இந்த வக்கர பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார், இது நடந்துட்டா போதும் நினச்ச என் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்க போகுது. 18/11/2025 முதல் 17/3/2026 கார்த்திகை 2 முதல் பங்குனி 3க்குள்ள ஒரு அற்புதமான சக்தி உருவாக்கம் நடக்க போகுது. பிரளய சக்தி லாபத்தை கொடுக்க போகுது. ஆக உங்கள் வீட்டில் நகை எத்தனை பவுன் எவ்வளோ விலை ஏறினாலும் பவுன் வாங்குகிற யோகம், வீட்டில் பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்திற்காக ஏதாவது ஆரோக்கிய குளறுபடிகள் நடந்திருந்தால் அந்த ஆரோக்கிய குளறுபடிகளை ஒரு குரு மூலமாக, ஒரு நல்ல நண்பன் மூலமாக ஆண்டவன் உங்களுக்கு காட்டி கொடுத்து அதை மாற்றி கொடுப்பார். இந்த குரு வக்கர பயிற்சி மூலமாக 2வது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்கள் குடும்பத்தில் எந்த கெடுதல்கள், யாராவது கெடு வினைகள் நினச்சிருந்தாலோ, உங்களை யாராவது அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தாலோ அவர்களுடைய ஆட்டத்தை மாற்றி வைக்க போகிறார். அதனால் இப்போ இதுவரைக்கும் பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரி எதுலையாவது சிக்கி இருந்தீங்கன்னா அது விடுதலையாக போகுது. ஏதாவது ஒரு பயங்கரமாக உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு சரிவை சந்திச்சு இருந்தீங்கன்னா, உங்களுடைய இமேஜ் எங்கேயாவது குளறுபடி ஆகியிருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது சரியான ஒரு விருப்பம் இல்லாத விஷயத்தை புகுத்தி உங்களை ஒரு நிராயுதபாணியாக தள்ளப்பட்டு இருந்தீங்கன்னா, அதே குரு பகவான் இப்போ என்ன பண்ண போறார்? வக்கர கதியில் வரும் பொழுது ஒரு நண்பனை அப்படி அழைச்சின்னு வந்து, குருவை அழைச்சின்னு வந்து உங்களுக்கு உதவி பண்ண வைப்பார். நீங்கள் எதை நீங்கள் நம்பி இருந்தீங்களோ அந்த நம்பிக்கை இப்போ காப்பாற்றப்படும் சுவாமி. இது உண்மை.
எதை நீங்கள் நம்பி இருந்தீர்களோ அந்த நம்பிக்கை என் உறவுகளுக்கு காப்பாற்றப்படும். இந்த நேரத்தில் விட்டதை பிடிக்கிற நேரம், கெட்டியாக பிடிச்சிக்குங்க. என்ன நேரம்? விட்டதை பிடிக்கிற நேரம். எதிர்பார்ப்புகள்லாம் டபுள் மடங்கு சக்சஸ் ஆகும். குருவுடைய வக்கரகதியில் நீங்கள் பண்ண புண்ணியங்கள் 2 பங்காக கிடைக்கும். உங்களுக்கு யாராவது தொந்தரவு கொடுப்பவர்கள், தொல்லை கொடுப்பவர்கள் விலகி போவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும். மனசை திடமாக்கிக்கிங்க. ஆனால் குறுக்கு வழியிலையோ இல்லை யாரையாவது ஏதாவது செய்யணும்னு யாராவது வந்து சொன்னாங்கன்னா அவங்க பேச்சை கேட்டுட்டு பேக்கில் போயிடாதீங்க. அவங்க பின்னாடி போகாதீங்க. நல்லவர்கள் பின்னாடி போங்க. நல்லது நடக்கும். சமூகத்திற்கு உங்களால் நல்ல பேர் ஏற்பட போகுது. அரவணைக்கக்கூடிய சக்தி கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல காலம். குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில் குரு ஹோரையில் குருவை போய் சந்திங்க. வெள்ளிக்கிழமையில் குரு ஹோரையில், சுக்கிரவாரம்னு சொல்லுவாங்க, அதில் குரு ஹோரையில் போய் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும். நல்ல மனிதர்களுடைய அன்னோன்யம் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிறது இன்னொருத்தவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு அவங்க முன் வந்து உதவி பண்ண போகிறாங்க. நீங்கள் ஆசைப்பட்டது எப்படி சார் அவருக்கு தெரிஞ்சுது? என்னமோ தெரியல சார், அவராக வந்து பேசினார் சார், அவராக வந்து எனக்கு நடக்குது சார், இந்த அற்புதத்தை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய காலம். ஸோ மார்ச் மாதம் 17ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பெரியோர்கள், குருமார்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இதுதான் இந்த குரு வக்கர பயிற்சியில் நடக்க போகுது. குருவை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருங்க, நல்லதே நடக்கும் ரிஷபராசி அன்பர்களே.